ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை வாங்கினேன். அந்த பொருள் என் கைக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அந்த பொருளை நான் ரிட்டர்ன் போடணும். ரிட்டர்ன் போட்டு ஒன்று பணமாக வாங்கணும், இல்லைனா அந்த பொருளை மாற்றிட்டு வேற பொருளை வாங்கணும். ஸோ இந்த முடிவில் இருக்கேன். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படிங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி ரிட்டர்ன்லாம் போடணும்னா முதல்ல ஃப்ளிப்கார்ட்டில் அவங்களுடைய பாலிசியை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி கீழே நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தட்டி பார்த்து பொறுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ரிட்டர்ன் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு எனக்கு தேவையான ஒரு பொருளை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பொருள் நல்லா இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் விலையும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஃபைனலாக நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, அந்த பொருளை நம்ம வர வச்சுருவோம். வர வச்சதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த பொருள் இல்லைன்னா அதை ரிட்டர்ன் போடணும்ல, அந்த பாலிசி நம்ம செக் பண்ணணும். ஸோ அதில் நம்ம போயிட்டு நம்ம செக் பண்ணும்போது மினிமம் ஒரு 7 நாள் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 7 நாள் அதுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், இதை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லைனா இதை ரிட்டர்ன் போடலாமான்னு. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, நோ ரிட்டர்ன் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பொருளை நீங்கள் பை பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா சில சமயங்களில் ரிஸ்க் எடுக்கும் போது கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதில் இருக்காது. அதனால் உங்களுடைய பணம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட்டில் ரிட்டர்ன் எப்படி போடுறது அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் ரிட்டர்ன் எப்படி போடுறது அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கு முன்னால் பொருளை வாங்கும்போது அவங்களுடைய பாலிசியே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணலாம். கீழே அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். கடந்த காலங்களில் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் இந்த பொருளை தான் வாங்கியிருக்கேன். இந்த பொருள் என் கைக்கு வந்துருச்சு, பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால் நான் இதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை செக் பண்ணிட்டு தான் இந்த பொருளை வாங்கினேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். பார்த்தீங்களா 7 days ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், சரிங்களா? இந்த தட்டினோடனே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, ரீஃபண்ட் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் மேக்ஸிமம் 7 நாள் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அடுத்த ஒரு ப்ராடக்ட்டை காட்டுறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பாலிசி கொடுத்துருக்காங்க செக் பண்ணிடலாமா? நோ ரிட்டர்ன் அலௌட் அப்படின்னா இந்த பொருளை வாங்குறீங்கன்னா உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, ரீஃபண்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி நோ ரிட்டர்ன் அலௌட். அடுத்ததா இந்த ஹெட்செட்டை பாருங்க, இதுக்கு ஒரு பாலிசியை கொடுத்துருக்காங்க. இதுல 7 days ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. வழக்கமா அந்த இடத்துல ஒரு பச்சை கலர் இருக்கும், இருந்தாலும் நம்ம அதை தட்டி பார்த்துருவோம். இதுல ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான், ரீஃபண்ட் கிடைக்காது. அதே மாதிரி இந்த பொருளை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. பாத்தீங்களா ரைட் சைட்ல பாருங்க, மேல பாருங்க ஒரு எக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க ரெட் கலர்ல. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பொருளை நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், இந்த பொருளை மாத்திட்டு வேற பொருளை வாங்கலாம், ஆனால் ரீஃபண்ட் கிடைக்காது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இப்படிலாம் இருக்கும் போது நீங்கள் ஈஸியாக ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணணும்னா முடியுமா? அதாங்க சொல்கிறேன். எப்போதுமே ஒரு பொருளை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பொருளோட பாலிசியை செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வாங்கின பொருளை முறையாக நான் ரிட்டர்ன் போட போகிறேன். இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன், அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் முதல் ப்ராடக்ட் நஃபா. கீழே நிறைய ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசன் ஃபார் ரிட்டர்ன் இதை ஒவ்வொன்றா படித்து பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐட்டம் டிட் நாட் டர்ன் ஆன் அரைவல் இன்ஸ்டாலேஷன், அதை நான் சூஸ் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ப்ராடக்ட் டஸ் நாட் சப்போர்ட், கண்டினியூ. இப்போ வாட் டு யூ வாண்ட் இன் ரிட்டர்ன், ரீஃபண்டா ரீப்ளேஸ்மெண்ட்? இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா பொருளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், வேண்டாம் ரீஃபண்ட் கொடுத்த போகிறேன். இப்போ ரீஃபண்ட் கொடுத்தா என்னுடைய 122 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒரிஜினல் பேமெண்ட் மோட் இல்லை கிஃப்ட் கார்டு வேலெட், ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரிஜினல் பேமெண்ட் மோட், அதாவது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கே இந்த அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க, எனக்கு இந்த கிஃப்ட் கார்டு வேலெட்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கொடுக்கணும். பிக்கப் and refund. Once return has been confirmed, we will schedule a pickup as soon as possible. Once confirm ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து schedule பண்ணுவோம், டைமிங்கில் நாங்கள் வந்து உங்கள் பொருளை வாங்கிக்கிறோன்ட்டு. Submit request.
ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட். ஸோ அதுக்குண்டான அந்த ஐடி நம்பரையும் கொடுத்துட்டாங்க, அப்ரூவ்டும் பண்ணிட்டாங்க, பிக்கப் டைமையும் கொடுத்துட்டாங்க, செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி அதையும் கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் அந்த பொருளை வாங்கின உடனே ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த அமௌண்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பொருளை நம்ம ரிட்டர்ன் போட்டாச்சு, மேலே பாருங்கள் ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்டட். செவ்வாய்க்கிழமை மே 13ஆம் தேதி நாங்கள் உங்கள் அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அதாவது சென்ட் பண்ணுறதுக்கு 4 பிஸ்னஸ் டே எடுக்குமா, கிட்டத்தட்ட 4 ஒர்க்கிங் டே. அதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராடக்ட்டோ அதை போட்டிருக்காங்க, விலை போட்டிருக்காங்க, ரிட்டர்ன் டேட்டு மே 11, அப்ரூவ்டு, அதுக்கப்புறம் பிக்கப் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாவா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். வழக்கம் போல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே யூடியூப்காரன் இல்லை நிறைய பட்டனை விதைச்சி விட்ருக்கான், அதில் ஒன்றா தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றி நல்ல ரீதியில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக்.